ஹாய் சகோஸ், இன்னைக்கு சண்டே. காமன் பர்சன் லைஃப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, சண்டேனாலே தெரிய வேணாமா, ஒரு நாள் தான் லீவு. ஸோ நம்ம நல்லா கறி எடுத்து நல்லா சமைச்சு ஃபுல் கட்டிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி காலையில் கறி எடுத்துட்டு காய்கறி போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது என்னாச்சுன்னா ஒரு பில்லை பார்த்தேன். ஸோ அந்த பில்லை பார்த்தோன்னா செம்ம ஷாக்கிங்க. யாரும் தெரியல, ஏதோ விவசாயி வந்து தக்காளி வந்து ரேட் 20 ரூபாய்க்கு வந்து 8 பேக்கும், 30 ரூபாயில் வந்து 8 பேக்குன்னு சொல்லிட்டு போட்டு அமௌண்ட் எவ்வளோ போட்டுருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 340 ரூபீஸ். அதில் கமிஷன் வந்து 34 ரூபீஸ், வண்டி வாடகை 280 ரூபா, பாக்ஸ் வாடகை 14 ரூபா. எல்லாம் போக அந்த விவசாயிக்கு கிடைச்சது எவ்வளோ தெரியுங்களா, வெறும் 12 ரூபாங்க. ஸோ நம்ம என்ன தான் டெக்னாலஜி, மொபைல், காரு, சிப்காட்டு, விண்டு மில்லு என்னென்னமோ ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழலாம். ஆனால் நீங்கள் 3 வேளை சாப்பிடாம எப்படி வாழ போறீங்க? எல்லா ஊர்லையும் சிப்காடு, ஐடி பார்க், டைட்டில் பார்க் வரதெல்லாம் சந்தோஷம் தான். ஆனால் அதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு வந்து அவசியமானதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ 3 வேளை நம்ம சாப்பிடணும்னா நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் எத்தனை வந்து நீர்நிலைகளை வந்து அதிகமாக்குனீங்க, எவ்வளோ வேளாண்மையில வந்து லாபம் பார்த்தீங்க அப்படிங்கிற ஒரு லாபமான பிஸ்னஸாக கொண்டு போனால் தானே அதை மற்றவங்க செய்யணும்னு வருவாங்க. எந்த விவசாயிங்க நஷ்டத்தில் விவசாயம் பண்ணணும்னு நினைப்பான்? அப்படி எப்படி நமக்கு சோறு இதெல்லாம் கிடைக்கும்? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காமன் பர்சனோட லைஃப்பில் பின்னாடி அஃபெக்ட் பண்ண போகுதுங்கிறதுனால இது ஒரு வீடியோவாக போகணும்னு நான் நினச்சேன். ஸோ உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொடுமையை நம்ம எங்கே போய் பேசுறதும் தெரியாது. நம்ம காமன் பர்சனில் அடுத்த நாள் திங்கக்கிழமை வேலைக்கு போயிடுவேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வீடியோவில் போகிறேன். ஸ்டே டியூன்ட், பாய்.